இவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் வருகிற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறை என்ன, வழிபடக்கூடிய நேரம், சரடு கட்டிக்கொள்ள வேண்டிய நேரம் மற்றும் அம்மனை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம், பூஜை செய்யும் முறைகள் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் நாள் மாலை, அதாவது 15ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை அம்மனை வீட்டிற்கு அழைப்பவர்கள் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, வெள்ளிக்கிழமை காலை அம்மனை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் காலை 6 மணி முதல் 7:20 வரை, பூஜை செய்ய அம்மனை வழிபட உகந்த நேரம் காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை. மறுநாள், அதாவது சனிக்கிழமை 17ஆம் தேதி அம்மனை புனர்பூஜை செய்ய உகந்த நேரம் காலை 7:35 முதல் 8:55 வரை. அந்த நேரத்தில் முடியாதவர்கள் புனர்பூஜையை காலை 10:35 முதல் 12 மணி வரை செய்து கொள்ளலாம். அடுத்தது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், புஷ்ப மாலைகள், எலுமிச்சம்பழம், தேங்காய், அரிசி, பாக்கு, வஸ்திரம், பால், தேன், பஞ்சாமிர்தம், தயிர், கற்பூரம், நுனி வாழை இழை, வாழைப்பழம், உதிரி புஷ்பம், வெற்றிலை, ஊதுபத்தி, சாம்பிராணி, விளக்குத்திரி, நல்லெண்ணெய், மாவிலை கொத்து, மஞ்சள் சரடுகள், நெய், நெல் மற்றும் ₹1 நாணயம், தோரணம், காதோலை கருகமணி, வஸ்திரம், அதாவது ரவிக்கை துணி, வெள்ளி அல்லது தங்க ஆபரணங்கள், அக்ஷதை, பச்சை அரிசி மஞ்சள் பொடியுடன் கலந்தது, வாழைக்கன்று 2, தாமரை புஷ்பங்கள், தாழம்பூ, தீப்பெட்டி முதலியவை. பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள்: பஞ்சபாத்திர உத்ரணி, அர்க்கிய கிண்ணம், அதாவது ஒரு டபரா, ஆரத்தி தட்டு, தூபக்கால் ஊதுபத்தி காட்டுவதற்கு, குத்துவிளக்கு 2, மணி, கலசம், சொம்பு, தாம்பாலம், கற்பூரத்தட்டு, ஆசனப்பலகை அல்லது ஆசனப்பாய், அம்மனின் திருவுருவ முகம். நெய்வேத்தியத்திற்கு தேவையான பிரசாதங்கள்: கொழக்கட்டை, உளுந்த வடை, அப்பம், பருப்பு பாயசம், சர்க்கரை பொங்கல், இட்லி, தேங்காய், வாழைப்பழம், பல வகைகள், வெற்றிலை பாக்கு போன்றவை. பூஜைக்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு அம்மனை எழுந்தருள பண்ணக்கூடிய, அதாவது அம்மனை வைக்கும் இடத்தில் கோலம் போட்டு பூஜை அறையை அலங்கரித்து மாவிலை தோரணம் கட்டி வாழைக்கன்றுகளை கட்டி தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு கலசத்தில் அரிசி, நாணயங்கள், தங்கங்கள் முதலியவைகளை நிரப்பி தேங்காவிற்கு மஞ்சள் பூசி மாவிலை வைத்து தேங்காவை வைத்து அம்மன் திருவுருவத்தை அதில் வைத்து வீட்டு வாசற்படியில் கீழே ஒரு மணப்பலகை அல்லது நமக்கு தகுந்தாற்போல் ஒரு தாம்பாளத்திலோ வைத்து அங்கு ஒரு ஊதுபத்தி, தேங்காய் பழம் நெய்வேத்தியங்களை செய்து கற்பூர ஆரத்தி காமித்து அம்மனை வீட்டிற்குள் அழைப்பது போல்
பாவனையாக செய்து ஓர் மஞ்சள் நீர் ஆரத்தி எடுத்து அம்மனை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். அழைக்கும் பொழுது லக்ஷ்மி ராவே மா இன்டிகி என்கிற கீர்த்தனையை பாடி அம்மனை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பதிவு எதற்காக என்றால், நம்மால் நாம் இருக்கும் இடத்திலோ அல்லது அருகிலோ நமக்கு தெரியாமல் ஒரு வாத்தியார் கிடைக்கவில்லை என்றால் சுலபமான முறையில் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு. ஆனால் கட்டாயம் நமக்கு தெரிந்தவர்களோ அல்லது அருகில் வாத்தியாரோ பிராமணர்களோ இருந்தால் அவர்களை வைத்து பூஜை செய்வதுதான் உத்தமமானது. கால சூழ்நிலைக்கேற்ப நம்மால் செய்வது கடினம் என்று தோன்றினால் இந்த சுலபமான முறையை பின்பற்றி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை பதிவிடுகிறோம். அம்மனை வீட்டிற்குள் அழைத்து நாம் தயார் செய்து வைத்த மண்டபத்தில் அம்மனை எழுந்தருளப் பண்ணி பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டு பஞ்சபாத்திர உத்திரணியில் நீரை எடுத்துக்கொண்டு இடது கையால் ஓர் உத்திரணி தீர்த்தத்தை எடுத்து தண்ணீரை எடுத்து வலது கையில் ஊற்றிக்கொண்டு ஓம் அச்சுதாய நமஹா, ஓம் அனந்தாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹா என்று 3 முறை ஒவ்வொரு உத்திரணியில் தீர்த்தம் எடுத்து ஒவ்வொரு முறையும் குடிக்க வேண்டும். பிறகு குரு வழிபாடு, குரு தியானம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று குருவை வழிபட வேண்டும். பிறகு மணியை எடுத்து அடிக்க வேண்டும். மணியை அடிப்பதற்கான ஸ்லோகம் ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷதாம் கண்டாரவம் கரோம்யாதௌ தேவதாக்வானலாஞ்சனம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி மணியை அடிக்க வேண்டும். பிறகு மஞ்சள் பொடியில் சிறிது நீரை ஊற்றி அதை பிள்ளையாராக பாவித்து மஞ்சப்பிள்ளையார் பிடித்து கொண்டு அதில் அக்ஷதை புஷ்பத்தை வைத்து கொண்டு மஞ்சள் பொடியில் நீர் ஊற்றி செய்த பிள்ளையாரின் அந்த ஹரித்ரா பிம்பத்தில் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்கிற ஸ்லோகத்தை சொல்லி அந்த அக்ஷதையும் புஷ்பத்தையும் மகாகணபதியின் மேல் சேர்க்க வேண்டும். அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி என்று சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி என்று அக்ஷதையை சமர்ப்பிக்க வேண்டும். அர்க்யம் சமர்ப்பயாமி என்று ஓர் உத்ரிணி பஞ்சபாத்திரத்தில் இருந்து ஓர் உத்ரிணி ஜலத்தை எடுத்து பிள்ளையாருக்கு காண்பித்து பிறகு அந்த பாத்திரத்தில் சேர்க்க வேண்டும். பாத்தியம் சமர்ப்பயாமி என்று 2 முறை தண்ணீரை எடுத்து விட வேண்டும். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று 3 தடவை சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்நானம் சமர்ப்பயாமி என்று பிள்ளையார் மேலேயே ஒரு உத்ரிணி தீர்த்தத்தை விட வேண்டும். ஸ்நானானந்தர ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று பிறகு 3 முறை தீர்த்தத்தை விட வேண்டும். பிறகு அக்ஷதையை கையில் வைத்துக்கொண்டு வஸ்திர உத்தரிய ஆபரணாதி அலங்காரார்த்தே அக்ஷதானு சமர்ப்பயாமி என்று அக்ஷதையை சேர்க்க வேண்டும். கந்தாந்தாரயாமி என்று சந்தனத்தை சமர்ப்பிக்க வேண்டும். குங்குமம் சமர்ப்பயாமி என்று குங்குமத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ.
ஓம் விநாயகாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः. ஓம் மகாகணபதயே நமः. நானாவித பரிமளபத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று சமர்ப்பித்து தூப தீபங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு நெய்வேதன மந்திரம், ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாகை எடுத்து வைத்து கொண்டு தேங்காவை உடைத்து ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா என்று தீர்த்தத்தை தெளித்து சத்தியம் தொர்த்தேன பரிசிஞ்சாமி என்று ஒரு முறை சுற்றி அமிர்தோபஸ்தரணமசி ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா மகாகணபதியே நமः. கதலீபல தாம்பூலம் நிவேதயாமி மத்தியே மத்தியே அமிர்தமய பானீயம் சமர்ப்பயாமி என்று அந்த தேங்காய் பழம் வெத்தலை பாக்கை கையினால் பிள்ளையாருக்கு வலது கையினால் 3 முறை 5 முறை காட்டி அமிர்தோபஸ்தரணமசி என்று ஓர் உத்ரணி ஜலத்தை எடுத்து விட்டு தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்லிட்டு கற்பூரத்தை காட்ட வேண்டும். கற்பூர ஆரத்தி செய்து பிரார்த்தனை கையில் புஷ்பம் எடுத்து வைத்து கொண்டு வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா என்று சொல்லி புஷ்பத்தை பிள்ளையாரிடம் போற்று கீழே விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளையார் பூஜை முடிந்தது. லக்ஷ்மி பூஜை ஆரம்பம். ஒரு கையில் அக்ஷதையை எடுத்துக்கொண்டு வலது கையில் வைத்து இடது கையுடன் சேர்த்து வலது தொடையில் வைத்து கொண்டு கீழ்கண்ட மந்திரத்தை சொல்லவும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீய பராத்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः தக்ஷிணே பார்ஸ்வே சஹாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே குரோதி நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே கிரீஷ்ம ரிதௌ கடகமாசே சுக்லபக்ஷே ஏகாதஸ்யாம் சுபதிதௌ பானுவாசர யுக்தாயாம் மூலாநக்ஷத்ர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணுயோக விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் ஏகாதஸ்யாம் சுபதிதௌ. இது அன்றைய வருடம், அயனம், பக்ஷம், மாசம், நட்சத்திரம், திதி போன்றவைகளை கூறிக்கொண்டோம். இப்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த இடத்தில் கூறப்போகிறோம். அஸ்மாகம் சககுடும்பானாம் க்ஷேம ஸ்தைரிய தைரிய வீரிய விஜய ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தீர்க்க சௌமங்கல்ய அவாப்தியர்த்தம் அரோக திருடகாத்ரதா சித்தியர்த்தம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரீத்தியர்த்தம் வரலக்ஷ்மி பிரசாத சித்தியர்த்தம் யதாசக்தி தியான ஆவாகனாதி ஷோடச உபசாரைஹி வரலக்ஷ்மி பூஜாம் கரிஷ்யே என்று கூறி அக்ஷதையை வடக்கு பக்கமாக சேர்க்க வேண்டும். சேற்று விற்று ஒரு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு
அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் ஆவாஹிதம் மகாகணபதிம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்று சொல்லி மஞ்சள் பிள்ளையாரில் அந்த புஷ்பத்தை சேர்க்க வேண்டும். பிறகு கும்பத்தில் வரலட்சுமியை தியானம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம்: பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் க்ஷீரவர்ண சமப்பிரபாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயேத் பக்தியோகேன கலசேஸ்மின் மனோகரே வரலட்சுமியை நமஹா என்று சொல்லி புஷ்பத்தை சேர்க்க வேண்டும். பிறகு பாலபானு பிரதீகாசே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயச்ச பௌலான் வரான் என்று 9 முடிகள் போட்ட நூல் முடித்து கும்பத்தில் சாற்ற வேண்டும். அதாவது ஒரு மஞ்சள் கயிற்றில் 9 முடிச்சுகளை போட்டு புஷ்பத்தை வைத்து கட்டிக்கொண்டு அதை இந்த ஸ்லோகத்தை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணுவக்ஷ்யஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவி த்வாம் அபீஷ்ட பலதா பவா வரலக்ஷ்மீம் ஆவாஹயாமி என்று சொல்லி புஷ்பத்தை கும்பத்தில் சேர்த்து ஆவாகனம் செய்ய வேண்டும். பிறகு பஞ்சபாத்ர உத்ரணியில் இருந்து ஒவ்வொரு உத்ரணியாக தீர்த்தத்தை எடுத்து வரலக்ஷ்மியை நமஹா அர்க்யம் சமர்ப்பயாமி என்று ஒரு முறை சேர்க்க வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா பாத்யம் சமர்ப்பயாமி என்று 2 முறை செய்ய வேண்டும். ஓம் வரலக்ஷ்மியை நமஹா ஆச்சமணியம் சமர்ப்பயாமி என்று 3 முறை விட வேண்டும். வரலக்ஷ்மியை நமஹா மதுபர்க்கம் சமர்ப்பயாமி என்று தேனை நிவேதனம் செய்ய வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி என்று பஞ்சாமிர்தத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். வரலக்ஷ்மியை நமஹா ஸ்நானம் சமர்ப்பயாமி என்று கும்பத்தின் சிரசில், அதாவது தேங்காய் வைத்துள்ள இடத்தில் மகாலட்சுமியின் சிரசில் ஓர் உத்ரிணி தீர்த்தத்தை விட வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா வஸ்திரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி வஸ்திர அலங்காரத்துடன் நாம் முதலையே செய்து கொண்டு வைத்து உள்ள அந்த கும்பத்தில் உள்ள வஸ்திரத்தை தொட்டு கொள்ள வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி எடுத்து வைத்து கொண்ட சாமான்களில் கூறியது போல காதோல கருகமலை, அந்த கருகமணி பண ஓலையால் அணிவிக்க வேண்டும். வரலக்ஷ்மியை நமஹா ஆபரணானி சமர்ப்பயாமி நாம் அலங்காரங்கள் செய்து வைத்துள்ள ஆபரணத்தை தொட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா கந்தம் சமர்ப்பயாமி என்று சந்தனத்தை இற்றுவிட வேண்டும். வரலக்ஷ்மியை நமஹா ஹரித்ரா குங்கும சூர்ணம் சமர்ப்பயாமி என்று குங்குமத்தை வைக்க வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று அக்ஷதையை சேர்க்க வேண்டும். பிறகு வரலக்ஷ்மியை நமஹா புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி என்று புஷ்பங்களை சேர்க்க வேண்டும். அடுத்தது அங்கபூஜை. கலசத்தின் கால் முதல், அதாவது கீழ்பாகத்தில் இருந்து சிரசு வரை புஷ்பம் அக்ஷதைகளை கலந்து சேர்த்து கொண்டு வர வேண்டும். வரலக்ஷ்மியை நமஹா பாதௌ பூஜயாமி வரலக்ஷ்மியை நமஹா குல்பௌ பூஜயாமி இந்திராயை நமஹா ஜங்கே பூஜயாமி சண்டிகாயை நமஹா ஜானுனி பூஜயாமி க்ஷீராப்திதனயாயை நமஹா ஊரு பூஜயாமி பீதாம்பரதாரிண்யை நமஹா கடிம் பூஜயாமி சாகரசம்பவாயை நமஹா குக்யம் பூஜயாமி
नारायणप्रियायै नमः नाभिं पूजयामि जगद्कुक्ष्ये नमः कुक्षिं पूजयामि विश्वजनन्यै नमः वक्षः पूजयामि सुस्तन्यै नमः स्तनौ पूजयामि कम्बुकण्ठ्यै नमः कण्ठं पूजयामि सुन्दर्यै नमः स्कन्दौ पूजयामि पद्महस्तायै नमः हस्तान् पूजयामि बहुप्रदायै नमः बाहून् पूजयामि चन्द्रवदनायै नमः वक्त्रं पूजयामि सञ्जलायै नमः शिपुकं पूजयामि बिम्बोष्ठ्यै नमः ओष्ठं पूजयामि अनगायै नमः अधरं पूजयामि सुखपोलायै नमः कपालौ पूजयामि फलप्रदायै नमः पालं पूजयामि नीलालकायै नमः अलगान् पूजयामि शिवायै नमः शिरः पूजयामि सर्वमङ्गलायै नमः सर्वाङ्गानि पूजयामि. இவ்வாறு அங்க பூஜை செய்து பிறகு புஷ்பங்களை எடுத்து வைத்து கொண்டு மகாலட்சுமியின் 108 அஷ்டோத்திர நாமாவளிகளை சமர்ப்பிக்க வேண்டும். பிரகிருத்யை நமஹா என்று தொடங்கி 108 நாமாக்களையும் கூறிக்கொண்டு புஷ்பங்களை சேர்க்க வேண்டும். 108 நாமாக்களை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்துள்ளோம். அதை பார்த்து 108 நாமாக்களிற்கும் புஷ்பத்தை சமர்ப்பித்துவிட்டு 108வது நாமாவான புவனேஸ்வர்யை நமஹா என்று சேர்த்து நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று சமர்ப்பித்துவிட்டு ஊதுபத்தியை ஏற்றி வரலக்ஷ்மியை நமஹா தூபமாக்ராபயாமி என்று ஊதுபத்தியை காட்ட வேண்டும். வரலக்ஷ்மியை நமஹா தீபம் தரிசயாமி என்று தீபம் சமர்ப்பிக்க வேண்டும். ஓர் உத்ரிணியில் தீர்த்தம் எடுத்து நாம் என்னென்ன பிரசாதங்கள் நைவேத்தியத்திற்கு தயார் செய்திருக்கிறோமோ அதில் புரோக்ஷணம் பண்ணி தீர்த்தத்தை நைவேத்தியங்களின் மேல் தெளித்து ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् देवसवितप्रसुवा सत्यं दुर्तेन परिषिञ्जामि अमृतं भवतु ஓம் அமிர்தோபஸ்தரணமசி என்று 3 விநாயகர் பூஜையில் செய்தார் போலே கையை நைவேத்தியத்தில் வலது கையை தொட்டு கலசத்தில் அம்மனின் திருமுகத்தில் திருவாக்கில் நமது கையை கொண்டு போய் சமர்ப்பிப்பது போல் ஊட்டி விடுவது போல் பாவனை செய்து ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா என்று காண்பித்து வரலக்ஷ்மி நமஹா சால் எண்ணம் கிருத குல பாயசம் மாஷா பூபானி குடா பூபானி லட்டுகானி மோதகானி நாரீகேலகண்டம் கதலீபலம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஓர் உத்ரிணி ஜலத்தை எடுத்து மத்தியே மத்தியே அமிர்தமய பானீயம் சமர்ப்பயாமி என்று சேர்க்க வேண்டும். பிறகு இன்னொரு உத்ரிணி தீர்த்தத்தை எடுத்து நைவேத்திய அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று சேர்க்க வேண்டும். அமிர்தாபிதா நமசி என்று கூறி இன்னொரு உத்ரிணி ஜலத்தை சமர்ப்பிக்க வேண்டும். வரலக்ஷ்மி நமஹா பானீயம் சமர்ப்பயாமி என்று ஒரு உத்ரிணி தீர்த்தத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழங்களில் தண்ணியை தெளித்து ஓம் வரலக்ஷ்மி நமஹா தாம்பூலானி சமர்ப்பயாமி என்று சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு இந்த ஸ்லோகத்தை கூறி அர்க்ய பாத்திரத்தில் தீர்த்தம் விட வேண்டும். நீராஞ்சனம் நீரஜாக்ஷி நாராயண விலாசினி கிரிக்கதாமர்க்யமிதம் பக்தியா கருடத்வஜபாமினி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். வரலக்ஷ்மி நமஹா கற்பூர நீராஞ்சனம் சந்தர்ஷயாமி என்று ஆச்சமனம் சமர்ப்பிக்க வேண்டும். வரலக்ஷ்மி நமஹா மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி வரலக்ஷ்மி நமஹா ஸ்வர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி என்று புஷ்பத்தை சேர்த்து கையில் புஷ்பங்களை எடுத்து வைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை கூற வேண்டும்.
நின்ற இடத்தில் பிரதட்சணம் செய்து கொள்ளலாம். அதாவது அப்படி முடியாதவர்கள் மகாலட்சுமியை பிரதட்சணமாக வந்து கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொள்ளலாம். சர்வ மங்கள லாபாய சர்வ பாப நிவர்த்தையே பிரதட்சிணம் கரோமி த்வாம் பிரசீத பரமேஸ்வரி. நமோஸ்து நாளீக நிபானனாய நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜெகதாம் ஜனன்யை. வரலக்ஷ்மி நமஹ. பிரதட்சிண நமஸ்காரானு சமர்ப்பயாமி என்று நமஸ்காரம் செய்துவிட்டு ஆயுராரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ரான் பசூந்தனம் சத்ருக்ஷயம் மகாலட்சுமி பிரயச்ச கருணாநிதே என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உபச்சாரங்கள் அடுத்து ஒவ்வொரு புஷ்பமாக சேர்க்க வேண்டும். சத்ரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, நிருத்யம் தரிசயாமி, வாத்தியம் கோஷயாமி, அஸ்வம் ஆரோபயாமி, கஜம் ஆரோபயாமி, ரதம் ஆரோபயாமி, சமஸ்தராஜோபசார கீதம் ஸ்ராவயாமி, தேவோபசார பூஜாக சமர்ப்பயாமி என்று புஷ்பங்களை சேர்க்க வேண்டும். பிறகு பூஜையில் மஞ்சள் தடவிய 9 நூல்களில் 9 முடிச்சுக்கள் போட்டு மஞ்சள் சரடுகளை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த சரடுகளை பூஜையில் வைத்து பூஜை முடிந்ததும் வலது கையில் அணிய வேண்டும். சரட்டில் 9 முடிச்சுக்கள், ஒவ்வொன்றிற்கும் புஷ்பம், அக்ஷதை இவைகளால் அந்த 9 முடித்தில் பூஜை செய்ய வேண்டும். ஓம் கமலாயை நமஹ. பிரதம கிரந்திம் பூஜயாமி. ஓம் ரமாயை நமஹ. திதீய கிரந்திம் பூஜயாமி. லோகமாத்ரே நமஹ. திருதீய கிரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமஹ. சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. மகாலக்ஷ்மே நமஹ. பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்திதனயாயை நமஹ. ஷஷ்டம கிரந்திம் பூஜயாமி. விஸ்வசாட்சின்யை நமஹ. சப்தம கிரந்திம் பூஜயாமி. சந்திரசோதர்யை நமஹ. அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஹரிவல்லபாயை நமஹ. நவம கிரந்திம் பூஜயாமி என்று 9 முடித்துக்களிலும் புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சர்வ மங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரணம் பிரதி கிருண்ணாமி சுப்ரீத பவ சர்வதா என்ற ஸ்லோகத்தை சொல்லி தாம்பாளத்தில் தேங்காய், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் வைத்து சுமங்கலி கையில் கொடுத்து கீழ்கண்ட மந்திரத்தை சொல்லி நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் அரிவல்லபே சரடை எடுத்து வலது கையில் கட்டிவிட வேண்டும். இதேபோல் மற்ற சுமங்கலிகளுக்கும் சரடை கட்டிவிட வேண்டும். பூஜை முடிந்த பிறகு தேவியை உத்தேசித்து பாலால் அர்க்யம் விட வேண்டும். இந்த இடத்தில் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் உபாதாய தானஞ்ச கரிஷ்யே என்று சொல்லி கையில் புஷ்பம், சந்தனம், அக்ஷதை, குங்குமம் எடுத்து வைத்து கொண்டு கீழே உள்ள மந்திரத்தை சொல்ல வேண்டும். கோக்ஷீரேண யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யம் கிருஹான வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மி நமஹ. இதமர்க்யம் 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 என்று சொல்ல வேண்டும். பிறகு மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரி யத்பூஜிதம் மயா தேவ தேவி பரிபூர்ணம் ததஸ்துதே அனயா பூஜையா சித்தி விநாயக பிரியதாம் வரலக்ஷ்மி பிரியதாம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து என்று சொல்ல வேண்டும். பிறகு நாம் முன்பு சொன்னா போலே பிராமணர்களுக்கோ அல்லது நம் வீட்டிற்கு வரும் வாத்தியாருக்கோ வரலக்ஷ்மி ஸ்வரூபாய பிராமணாய இதமாசனம் என்று அக்ஷதை சமர்ப்பித்து சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி அவருக்கு தட்சிணை வைத்து தர வேண்டும். பிறகு அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து சுமங்கலிகளுக்கு போஜனம் செய்வித்து தாம்பூலம் கொடுக்க வேண்டும். பூஜை முடிந்தது. மறுநாள் புனர்பூஜை செய்யும் பொழுது மறுநாள் காலை தீபம் ஏற்றி தன்னால் இயன்றதை நைவேத்தியம் செய்து தூபதீபம் காண்பித்து கற்பூரம் காட்டி அம்பாளை பிரதட்சிணம் செய்து
நமஸ்காரம் செய்து பிறகு மங்கள ஆரத்தி எடுத்து சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்த பின் வரலட்சுமியை கலசத்துடன் அரிசிப்பானையில் வைக்கலாம். சுபம். முதல் நாள் மாலை மற்றும் காலை புனர்பூஜை செய்வதற்கு முன் மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமானது. நமஸ்காரம்.